Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, ஒரு ஹேண்ட்மேட் ஜூஸர் தான். இப்போ எல்லாருமே இந்த சம்மர் டைம்ஸில் எல்லாருமே நம்ம எடுத்துக்கிறது ஜூஸ் தான். ஸோ அந்த ஜூஸ் வந்து நம்ம மிக்சியர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட ஹேண்ட்மேட் ஜூஸரில் செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ப்ளஸ் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதனால் இதில் டீட்டெயிலான ரிவ்யூ வந்து இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது, நிறையா ஷாப்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல 500 700 வரைக்கும் வந்து ப்ரைஸ் இருக்குது. பட் இது வந்து 350லேருந்தே நமக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது. நான் வந்து 399 வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பேக் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸில், ப்ளஸ் உள்ளே இதுக்கு சின்ன கவர் போட்டு ஒரு பார்ட்ஸையும் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். பார்ட்ஸ் வந்து நம்ம தான் எப்பயுமே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் திரும்ப அதை யூஸ் பண்ண முடியும். இது எப்படி வந்து அட்டாச் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் செட்டு வந்து இது நமக்கு இப்படியே தான் ஃபிக்ஸட் தான். இந்த ஹைட்டு, இந்த கிளாஸ், இது எல்லாமே நமக்கு வந்து ஃபிக்ஸடுங்க. இந்த சைடில் போட்டு நம்ம ஹேண்டிலு உள்ளே அந்த ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறது ப்ளஸ் கிளாஸ் இதெல்லாம் தான் ஹேண்டில், இதெல்லாம் தான் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மேலே இருக்கிறத வந்து நம்ம வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போட்டுடணும். அடுத்து பார்த்திங்கன்னா சீடை மட்டும் வெளியில் கொண்டு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் வெளில வர்றதுக்காக அந்த ஃபில்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டர்ன் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிலும் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸரை தான் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சில்வரில் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக், ரொம்பவே ஸ்ட்ராங்கான நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக தான் இருக்குது. இது பாருங்கள், லாக் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ். நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி லைட்டாக ஆப்போசிட் சைடில் வந்து டர்ன் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்பவே அதில் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த சின்னதாக நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் அந்த சில்வர் ஹேண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அந்த ஹேண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க நாக் மாதிரி, இதை வச்சு நீங்கள் வந்து டர்ன் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதை ரொட்டேட் பண்ணிடணும் நல்லா டைட்டாக. லூஸாக விட்டுட்டிங்கன்னா ஹேண்டில் வந்து கீழே வந்து விழுந்துடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை நல்லா டைட்டாக க்ரிப்பாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நமக்கு கிளாஸும் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஜூஸ் வெளில வர்றதுக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே ஒரு கப் மாதிரி அட்டாச் பண்ணிட்டா நமக்கு வெளியில் வர வேஸ்ட்டெல்லாம் அதில் வந்துடும். பட் நான் அந்த மாடல் வந்து வாங்கலை. கீழே வந்து வேஸ்ட் வந்து டிரெக்டாக கீழே விடுற மாதிரி அப்படியே பிளேட்லேயே வந்துச்சு. இல்லை நம்ம கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சோம்னா அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதனால் அது மாதிரி நான் வாங்கலை. இந்த டைப்பிங்களுக்கு ஓகே அப்படின்றதுனால இந்த மாடல் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாருங்கள், நம்ம அந்த பேட்டர்னுக்கு இதை வந்து பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாட்டர்மெலன் வந்து ஈஸியாக பாருங்கள், நம்ம சாப்பிட்ணுன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் ரொம்ப எடுத்து இது பண்ணி கஷ்டப்படுவோம். ஸோ பட் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஈஸி. ஸோ இதை டேரெக்டாக நம்ம அந்த சீட்ஸோடே போட்டால் சீட்ஸ் வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிடும். அந்த ஒயிட் கலரில் உள்ளே வச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபில்டர் வந்து சீட்ஸை தனியாக எடுத்துரும். ஸோ ஜூஸ் நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், மேலே மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துடணும் அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்துல. மற்றபடி பார்த்திங்கன்னா ஜூஸ் நமக்கு ஈஸியாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ், இந்த கிர்னி பழம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பட் இந்த சாத்துக்குடி அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த சக்கை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி நடுவில் நின்றுடுது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹேண்டில் வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக ஹேண்டில் பண்ணால் தான் வந்து ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அது மட்டும்தான் அதில் ஒரு சின்ன ட்ராபேக். பட் அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இந்த ஜூஸ் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. சீடு அதுக்குள்ளே ஃபில்டராகி தனியாக இருக்கும், நமக்கு ஜூஸ் மட்டும் கிளாஸில் வந்துடும். இப்போ இதே மெத்தடை தான் நீங்கள் எல்லா டைப்புமே வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஹேண்டில் எல்லாமே அட்டாச் பண்ணி தான் ஒரு டைமே நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் டைமில் நம்ம ஹேண்ட்மேட் ஈஸியாக வந்து ஜூஸரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது.
நிறைய ஜூஸர்லாம் இருக்குது, ஹேண்ட்மேட் ஜூஸர்லாம் நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் காஸ்ட் அதிகம். பட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஜூஸர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேண்ட்மேட் ஜூஸர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தது போதே தெரிஞ்சிருக்கும் இதோட யூசேஜ் மெத்தட், இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணணும். ப்ளஸ் சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது மட்டும்தான் இதில் ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்குங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.